சரி வாங்க இந்த முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல உங்களையோ இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரையோ போலீஸ் கூட்டிட்டு போனா அந்த முதல் 1 மணி நேரத்துல என்ன செய்யணும்? நீங்க உடனே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னன்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம். பாருங்க, விஷயம் அவ்ளோ சீரியஸ். அந்த முதல் 1 மணி நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்கன்றது தான் ஒருத்தரோட பாதுகாப்பையும் ஒரு பெரிய துயரத்தையும் தீர்மானிக்க போகுது. முதல்ல என்னதான் நடக்குதுன்னு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ நாம ஒரு 5 பொதுவான சூழ்நிலைகளை பார்க்க போறோம். இதுல எது உங்க நிலைமைக்கு பொருந்ததுன்னு பாருங்க. ஒரு சாதாரண என்கொயரியில ஆரம்பிச்சு ஒரு பெரிய அவசர நிலை வரைக்கும் இதுல அடங்கும். இப்போ முதல் நிலைமை, உங்க உறவினரை வெறும் விசாரணைக்கு மட்டும்தான் கூப்பிட்டிருக்காங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவங்க எப்ப வேணும்னாலும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா 2 மணி நேரத்துக்கு மேலேயும் அவங்கள விடலனா அது சட்டவிரோத காவல்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நிலைமை, ஒருவேளை உங்க உறவினரை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு போலீஸ் சொல்றாங்கன்னா அப்போ நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க கண்டிப்பா ஒரு அரெஸ்ட் மெமோ அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவரை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். இதை நீங்க தான் ட்ராக் பண்ணணும். இப்போ 3வது நிலைமை, இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. சாத்தான்குளம் சம்பவத்துல நடந்த மாதிரி உங்க உறவினர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வரல, எங்க இருக்காங்கன்னு தெரியலனா 1 நிமிஷம் கூட தாமதிக்காம உடனடியா அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1 மணி நேரத்துல அவங்க ஃபோனுக்கு கால் பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க, அப்புறம் 15150 நம்பருக்கு கால் பண்ணி இலவச சட்ட உதவியை கேளுங்க. அடுத்த 1 மணி நேரத்துல தனியா போகாம கூட சிலரை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க ஜெனரல் டைரியை பார்க்கணும்னு கேளுங்க. பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்புக்கு கால் பண்ணுங்க. அடுத்த சில மணி நேரத்துல ஒரு வக்கீல தொடர்பு கொள்ளுங்க. உங்களை உள்ள விட மறுத்தா அது பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க வக்கீல் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை ஃபைல் பண்ணணும். 24 மணி நேரத்துக்குள்ள மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தலன்னா அது அரசியலமைப்பு சட்டம் மீறல். அப்போ இந்த ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன? அது ஒரு பவர்ஃபுல்லான சட்ட ஆயுதம் மாதிரி. உங்க உறவினர் எங்க இருக்காருன்னு கோர்ட்ல வந்து சொல்லுங்க, எதுக்கு அவரை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு காரணம் சொல்லுங்கன்னு போலீஸ்க்கு கட்டளையிடக்கூடிய ஒரு அவசர மனு இது. 4வது நிலைமை, உங்க உறவினர் போலீஸ் கஸ்டடியில இருந்து காயங்களோட திரும்பி வராங்க. அப்போ உங்களோட முதல் வேலையே ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்றதுதான். அவசரப்பட்டு எந்த சிகிச்சையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கிற எல்லா காயங்களையும் நல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஏன்னா அங்கதான் மெடிக்கோ லீகல் சர்டிபிகேட், அதாவது MLC கொடுப்பாங்க. இதுதான் உங்க உறவினர் மேல நடந்த தாக்குதலை கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கான மிக முக்கியமான மறுக்க முடியாத ஆதாரம். 5வது நிலைமை, ரொம்பவே மோசமான ஒரு சூழல். காவலில் மரணம் ஏற்பட்டா சட்டம் உங்க பக்கம்தான் இருக்கு. ஆனா நீங்க முதல் 6 மணி நேரத்துக்குள்ள செயல்படணும். போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா குடும்பத்தினர் முன்னிலையில வீடியோ பதிவு செய்யப்படணும்னு நீங்க கட்டாயமா வலியுறுத்தணும். சரி, இப்போ ஒரு 14 அம்ச செயல் திட்டத்தை பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி செக்லிஸ்ட். ஒருத்தர் தடுப்பு காவல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே காத்துக்கிட்டு இருக்காம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. முதல் 6 விஷயங்களும் ஆதாரங்களை உருவாக்குறதுக்கு தான். முதல்ல அவங்க எப்ப கூப்பிட்டாங்கன்னு அந்த நேரத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. எந்த அதிகாரி, எந்த ஸ்டேஷன்னு பேரெழுதி வச்சுக்கோங்க. தெளிவா கேளுங்க, இவர் கைது செய்யப்பட்டாரா? ஆமான்னு சொன்னா கைது ஆணை கொடுங்கன்னு கேளுங்க. அப்புறம் எனக்கு வக்கீல் வேணும்னு சொல்லுங்க. கடைசியா உங்க குடும்பத்துல யாருக்காவது தகவல் சொல்லணும்னு அவங்க பேரை சத்தமா சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். உடனே 1510க்கு கால் பண்ணி இலவச வக்கீல் கேளுங்க. ரொம்ப முக்கியமா எந்த ஒரு வெத்து பேப்பர்லயும் கையெழுத்து போடாதீங்க. வக்கீல் இல்லாம கையெழுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க உறவினர்கிட்ட வக்கீல் வர வரைக்கும் பேசாதீங்கன்னு சொல்லுங்க. அவங்கள கூட்டிட்டு போன வண்டியோட நம்பரை நோட் பண்ணுங்க. அங்க இருக்கிற சாட்சிகளோட பேர் எழுதி வச்சுக்கோங்க. போலீஸ் ஒத்துழைக்கலனா பீப்புள்ஸ் வாட்ச் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காகவும் லஞ்சம் கொடுக்காதீங்க. கடைசியா நடந்த விஷயத்த குறைஞ்சது 3 பேருக்காவது சொல்லி வைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயங்களெல்லாம் நீங்க அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கல. இதெல்லாம் நீங்க கோர வேண்டிய உங்களுடைய உரிமைகள். இதெல்லாம் அவ உங்களுக்கு செய்யற உதவி இல்ல. இது நம்மளோட அரசியலமைப்பு உரிமை. உங்க முதல் உரிமை எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிறது. ஏன் கைது பண்றீங்க, என்ன சார்ஜ், என்ன செக்ஷன்னு நீங்க தைரியமா கேட்கலாம். காரணமே சொல்லாம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை வெளியுலகத்தில இருந்து துண்டிக்க போலீஸால முடியாது. நீங்க சொல்ற ஒரு குடும்ப உறுப்பினர் இல்லனா நண்பருக்கு அவங்க தகவல் சொல்லி ஆகணும். என் உறவினருக்கு இந்த நம்பர்ல உடனே ஃபோன் பண்ணுங்க, என் முன்னாடியே பண்ணுங்கன்னு நீங்க சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வக்கீல பார்க்க உரிமை இருக்கு.
அதுவும் விசாரணை முடிஞ்ச பிறகு இல்ல, விசாரணை எப்பவே உங்க வக்கீல் உங்க கூட இருக்கணும்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை உங்களால வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியலன்னா அரசாங்கமே உங்களுக்கு இலவசமா ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி தரணும். நீங்க எனக்கு டிஎல்எஸ்ஏவோட இலவச வக்கீல் வேணும் அப்படின்னு பேரை சொல்லியே கேட்கலாம். காயங்கள் எதுவும் பதிவு செய்யப்படாம போறத தடுக்கிறதுக்கு தான் இந்த மருத்துவ பரிசோதனை உரிமை. இது கைது செய்யப்படும் போதும் சரி, விடுதலையாகி வரும்போதும் சரி, 2 நேரத்திலயும் உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் போடுற ஒரு டெட்லைன். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸோட அதிகாரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நீதிபதி இந்த விஷயத்துல தலையிட்டே ஆகணும். அதனால 20 மணி நேரம் ஆன உடனே உங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு எதிராவே உங்கள சாட்சி சொல்லச் சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க அமைதியா இருக்கிறது குற்றத்தை ஒப்புக்கிட்டதுக்கு சமம் இல்ல, அது உங்க உரிமை. என் வக்கீல் இல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன்னு நீங்க உறுதியா சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் உங்க வக்கீல் வந்து அதை படிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கையெழுத்து போடாதீங்க. அது உங்க உரிமை. இப்போ இந்த 2 நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல 15,000. இது அரசாங்கம் கொடுக்கிற இலவச சட்ட உதவிக்கான எண். இந்தியாவுல எந்த போன்ல இருந்தும் இதை கூப்பிடலாம். ரெண்டாவது +91 999 4368540. இது பீப்புள்ஸ் வாட்ச் அப்படிங்கிற மனித உரிமை அமைப்போட அவசர உதவி எண். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாள்றதுல அவங்களுக்கு பல வருஷ அனுபவம் இருக்கு. அதனால ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் காத்திருக்காதீங்க. இந்த 2 நம்பரையும் இப்போதே உங்க போன்ல சேவ் பண்ணுங்க. இந்த திட்டத்தை பத்தி உங்க குடும்பத்துல எல்லார்கிட்டயும் பேசுங்க. அந்த முதல் மணி நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தயாரா இருக்கிறது தான் உங்க குடும்பத்தோட மிகப்பெரிய பாதுகாப்பு.